கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அந்த மாறாத வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும், நீ ஆறுகளை கடக்கும் போதும், நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளாதபடி, அவைகளால் நீ சேதமடையாதபடி நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு பாருங்க, இயேசுவானவரோடு அவருடைய சீசர்களை அவர் அழைத்து சென்ற பொழுது அங்கே சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு வாக்கு கொடுத்து ஜனங்களை, அதாவது சீஷர்களை படகிலை ஏறி அமர வைத்து அந்த அருமையான இடத்தை கடக்க போகும் பொழுது திடீரென்று பயங்கர புயல் காற்று அடிக்க ஆரம்பித்தது, கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. ஆனால் அவர்களோடு கூட இருந்த சீஷர்கள், ஆனால் இயேசுவோ அவர் தூங்கி கொண்டிருந்த பொழுது அந்த சீசர்கள் இயேசுவை தட்டி எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நான் உன்னோடு கூட இருக்கவில்லையா? நான் உங்களோடு கூட இருக்கவில்லையா? ஏன் பயப்பட்டு சொல்லி ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது அமைதலாயிற்று. இன்றைக்கும் காற்றை போல, புயலை போல, கடல் கொந்தளிப்பதை போல உங்க வாழ்க்கையில கொந்தளித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு எந்த சேதமும் வராதபடி தப்புவித்து வழிநடத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைத்து உங்களை உயர்த்துவார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து சேதங்கள் வராதபடி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். கண்ணீரை துடைத்தருளும், வேதனை மாறட்டும், நிந்தைகள் நெருக்கங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் கைக்கூடி வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.